கொஞ்சம் அனதர் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச். இங்கே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே லாஸ்ட் மேட்ச். இப்போ மேட்ச் இங்கே யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா வெர்சஸ் கல்லல் வெண்புரா. கொஞ்சம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூர்யா ஷேக்கில், பவுலிங்கில் கலைஞர் அறந்துக்கல ஃபஸ்ட் ஒன். சிங்கிள். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 bowler கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த ஆர்மம் ஷேக்கில் லாங் ஆனில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது கேப்புங்க. வாய்ப்பு நல்ல ஸ்டாப் இங்கே மாது 2 ரன்னுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. 2 ரன் ஒரு முயற்சி குயிக்காக இருந்திருக்காங்க. 3 runs. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ரெடியாக தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது கேப்பு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல பிளேங்க. லோட்டாஸ் பாலிங்க லாங் ஆஃபில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லைன் போட்ட ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டாட் பால் முதல் டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு இங்கே கலைஞர். ஷாட்டுங்க லாங் ஆஃப்ல கனெக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு 6 வந்திருக்கு லாஸ்ட் பால்ல இங்கே சூர்யா பேட்ல இருந்து. தொடர்ந்த ஓவர் இங்கே ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாம இங்கே 12 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க கல்லல் வெண்புரா. லாஸ்ட் பால்ல ஒரு 6 வந்திருக்கு. இங்கே செகண்ட் ஓவர் போகிற கண்டி பவுலிங் இல்லை ராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு மட்டை சுழற்சி 6 மட்டை போயிருக்கு. ஒரு ரன் நம்ம சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஷாட் மீண்டும் 6 லாங் ஆன்ல இங்க பேக். ரெண்டாவது 6 வந்திருக்கு இங்க சூர்யா பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஒரு டிப் இருந்திருக்கு. இங்க விக்கெட்டுங்க. யார் அடிச்சிருந்தாலும் அடுத்த விக்கெட் எடுத்து இங்க நடக்க வச்சிருக்காரு ராஜ். நியூ பேட்ஸ்மேன் மணிஷ் ஷேக்ல சந்திச்ச முதல் பால் இங்க ஒரு 4 எடுத்துட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் போயிருக்குங்க இங்க விக்கெட். 4 போயிருந்தாலும் அடுத்த பால் இங்க விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு ராஜ். நியூ பேட்ஸ்மேன் கோபி ஷேக்ல நல்ல பிளே. ஒரு ரன்னுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க சிங்கிள். இங்கே 2 ஓவருக்கு ஸ்கோர் 25 ரன்னுக்கு ஆடிருக்காங்க கல்லல் வெண்புரா. இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி இங்கே பவுலிங் இல்லை கலைஞர் அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா ஸ்டாப் நீங்கள் மாஸ்டர் ஆகாஷ் நான் சொன்னது போலவே இருந்திருக்காங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் கிராண்டர்ல போயிருக்கு மேல போட்டு ஒரு ரன் மட்டும். நல்ல கேட்சுங்க. இங்க குயிக்கா வந்துட்டாரு. நல்ல ஒரு பிடி. இங்க அனதர் ஒரு விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் டெவில் ரமேஷ் உள்ள வந்திருக்காரு. ஃபீல்டர் கிட்டே போயிருக்கு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போனாரு. ஆனால் பிஃபோர் த லென்த் 3 ஓவருக்கு ஸ்கோர் 29 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இந்த 3 விக்கெட் லூஸ் பண்ணி கல்லல் வெண்புரா. 4 ஓவர் போடுறாண்டி பவுலிங் இல்லை இத்ரிஸ் கீப்பர் க்ளோஸ்ல. நல்ல ஒரு அடி ஸ்கோர்ல திசையில் 4க்கான வாய்ப்பா பவுண்டரி போயிருக்குங்க. 4 வந்திருக்கு. முதல் பந்தில் 4 ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே இங்க 4ஓட வெல்கம் பண்ணிருக்காரு இங்க ரமேஷ் பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே போன பால் மொத்தம் 3 ரன்னுங்க. அது ஒரு ஆக்ஷன் நோ பால். பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அஜித் பவுலிங்கில். ஒரு எட்ஜ் இருந்துச்சு இங்கே விக்கெட்டுங்க. 6 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருந்தாரு. நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் ஷேக்ல கீப்பர் க்ளோஸில் போயிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரமேஷ் ஷேக்ல கனெக்ட் பண்ணிருக்காரு. ஆனா அங்க டிஸ்டன்ஸ் இருக்கான்னு கிளியர் பண்ணிருக்கங்க. இங்க 6 வந்திருக்கு. ரமேஷ் பேட்ல இருந்தோம் அவருக்கான முதல் 6 பதிவு பண்ணிட்டாரு இந்த டோர்னமெண்ட்ல. நெக்ஸ்ட் ஒன் ஒரு டாப் ஏஜ் மீண்டும் கேப்ல விழுந்திருக்கு. லாஸ்ட் ஒன் இங்க டாட் பால். அதோட அந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவருக்கு 4 விக்கெட் லூஸ் பண்ணி 44 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க கல்லல் வெண்புரா. இங்கே பவுலிங் அண்ட்ல ராஜ் அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன்
குயிக்கர் ஒன்றுங்க என் உடம்புலே பட்டிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். கீழே மீண்டும் ஏன்னா ஒரு டாட் பால் வந்திருக்கு. பேக் டு பேக் 2 டாட் எடுத்துட்டு வந்திருக்காரு இங்கே ராஜ். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன். நல்ல பிளே. பாலுக்கு போய் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு இங்கே லாங் ஆன். அகெயின் ஒரு சிங்கிள். லாஸ்ட் மோர். பாலுக்கு போனார் இறங்கி. ஆனால் போயிருக்கு. இதே சிங்கிளாக மாற்றிருக்காங்க. ஆனால் அங்கே பேக்கப் மிஸ் பண்ணி ஒன்றை இங்கே 2ஆக மாற்றிட்டாங்க. மொத்தம் 3 ரன்னுங்க. லாஸ்ட் ஒன். கிக்கா வந்துருச்சு இங்கே அப் டு ஸ்டெம்ஸுக்கு மேலே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5 ஓவருக்கு ஸ்கோர் 49 ரன்னு ஆடிருக்காங்க. இங்கே கல்லல் வெண்புரா 4 விக்கெட் லூஸ் பண்ணி. இங்கே பவுலிங் அண்டில் மாஸ்டர் ஆகாஷ் நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன். விக்கெட்ல கனெக்ட் பண்ணிருக்காரு. 6 வந்திருக்குங்க ரமேஷ் பேட்ல இருந்து. அவருக்கான 2வது 6. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். இறங்கி போய் கனெக்ட் பண்ணிருக்காரு. ஒரு வாய்ப்பு. நல்ல கேட்சுங்க ராஜ். வீக்கா இருந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் வினோத் உள்ள வந்திருக்காரு. ஒரு டாப் பிச். அங்க ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. மாஸ்டர் டிராப்ங்க. பிடி நடுவ விட ஒரு ஓட்டம் டிராப் பண்ணி இங்க ஒரு ரன் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு டாட் பால் கீழ பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு. அதோட அந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6 ஓவருக்கு ஸ்கோர் 56 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க கல்லல் வெண்புரா. ஒரு ஓவர் ரிமைனிங் இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போறாங்க பவுலிங் அண்ட்ல கார்த்திக். ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு மட்டை சுழற்சி. பந்தை சேரிக்க மாது. நல்ல ஒரு தடுப்பு பண்ணி நல்ல ஒரு த்ரோ. ஸ்கோரிங் 2 ரன் கொடுத்திருக்காங்க. இப்போ கிராண்டட்ல 1. தேர்ட் ஒன். நல்ல ஒரு வாடி. கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. கேட்ச் டிராப். சூரியன் ஒண்ணுமே தெரியல. 2 ஓட்டம். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன். நல்ல ஒரு மட்டை சுழற்சி. கவுன்சில் 4. வீக்கா போயிருச்சுங்க. ஒரு பவுண்டரி வந்திருக்கு. நோட் பேக் வந்து மட்டையில. நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு ராடி. கேட்சுக்கு வர முடியாது. ஓடி தான் எடுக்கணும். ரன்னிங் பாப்போம் எடுத்துறதுக்குள்ள. இது 3 ரன். ஆனால் ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணி ரன் அவுட். வினோத் தான் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. 3 ரன் ஒரு விக்கெட். லாஸ்ட் ஒன். ஃபீல்டர் தவறாரு. ஆனால் அவரே கிளியர் பண்ணிருக்காரு. ஒரு 6 வந்திருக்குங்க லாஸ்ட் பால்ல. 6ஓட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. உள்ள வச்சு எண்டு மாறி இருந்தாரு. மாறினதுக்கு ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு வினோத். 7 ஓவருக்கு 74 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க கல்லல் வெண்புரா. இங்கே 75 ரன் தேவையா இருக்கு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இத்ரி ஸ்ட்ரைக்கில் பவுலிங் அண்டில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி 6 அரௌண்ட் த கில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். ஒரு இன்சைட் எட்ஜ் இருந்துச்சு. ஆனால் குயிக்காக வந்துருச்சுங்க. கிராண்டரில் போயிருக்கு இங்கே 1 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். ஒரு குயிக்கர் ஒன்றுங்க. குயிக்காக வந்துச்சு. தேர்ட் ஒன். நல்லது ராடி நிர்ணயிக்கப்பட்ட கிராண்டட் 2. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் ஃபார் ஒரு டாப் மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல கேட்சுங்க யங்ஸ்டர். விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ஆறுமுகம். மொதல் விக்கெட் இங்கே இத்ரீஸ் விக்கெட்டு. இத்ரீஸ் அவர்களே ஆட்டம். நியூ பேட்ஸ்மேன் 1 டவுனில் வைத்தி உள்ளே வந்திருக்காரு. கட்டுக்கு போக பார்த்தாரு. ஆனால் கீப்பர் கையில் நல்ல பேஸில் போட்டுக்கிட்டு இருக்காரு பவுலர். நெக்ஸ்ட் ஒன். அகைன் டிஃபென்ஸுக்கு போக பார்த்தாரு. இங்கே பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு. அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே 1 ஓவருக்கு 1 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 4 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஓவரே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. பவுலிங் அண்டில் ஆதி யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் ஒன். பால் கொஞ்சம் அலசி வந்துச்சு. நம்மளே பட்டிருக்கு. செகண்ட் ஒன். ஷாட்டுங்க. ஆனால் அங்கே ஃப்ளாட்டாக போயிடுச்சு. இங்கே 1 பவுன்ஸில் ஒரு 4 வந்திருக்கு. இங்கே வைத்தி பேட்டில் இந்த குட் ஷாட்டுங்க. தேர்ட் ஒன்.
பேக் டு பேக் 2 வைடு இங்கே ரீபால் லைன் கட்ட உரசி எடுத்துகிட்டு வந்திருக்காரு டாட் பால். சும்மா இறங்கி போனார் பாலுக்கு, ஆனால் இங்கே கீப்பர் கையில் இதுவும் டாட் பாலாக மாறி இருக்கு. பேக் அகேன் ஒரு டாட் பாலுங்க. கண்டினியூஸாக 3 டாட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே 2 ஓவருக்கு ஸ்கோர் 12 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே 1 விக்கெட் லூஸ் பண்ணி திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. பவுலிங் இல்லை வினோத். தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஒரு விக்கெட்லேருந்து சிங்கிள். செகண்ட் ஒன் ராஜஸ்ரீக்கில் கீழே இங்கே ஃபுல் ஃபேஸில் டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே வினோத். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இதுவும் டாட் பாலாக மாறி இருக்கு. இங்கே பேக் டு பேக் 2 டாட் எடுத்து ஷாட்டுங்க கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் கையிலான்னு பார்த்தா மணி நல்ல கேட்சுங்க. என் லைனுக்கிட்டே போயிருக்கு, கரெக்டாக பிடிச்சிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஹைட் மேன் ரபாடா உள்ள வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் இன்னொன்று பவுன்ஸ் இருந்துச்சு ரொம்ப. நான் இங்கே கிராண்டரில் போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. ஆனால் ஃபீல்டர் கையிலே நல்ல கேட்சுங்க. இங்கே அரவிந்த் அடிச்சு மாட்டியிருக்காரு இங்கே ரபாடா. இங்கே 3 ஓவருக்கு ஸ்கோர் 14 ரன்னுக்கு ஆடிருக்காங்க திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. இங்கே நல்ல வருங்க வினோத். போன ஓவர் 2 ரனில் போட்டு கொடுத்துருக்காரு. பவுலர் 6 ஃபர்ஸ்ட் ஒன் 2 யாக்கரில் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் இங்கே அவரே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் ஃபோர்த் லென்த்து. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் இங்கே அகேன் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் ஷாட் தினேஷ் கேட்ச் ட்ராப் லைனுக்கிட்டே போயிருக்கு. கேட்ச் ட்ராப் பண்ணி ஒரு ரன் மட்டும். நியூ பேட்ஸ்மேன் அந்த மாஸ்டர் ஆகாஷ் ஸ்ரீக்ல ஃப்ளெக்ஸ்லேயே பட்டிருக்கு. இங்கே ஒரு சந்திச்ச முதல் பால் இங்கே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மாஸ்டர் ஆகாஷ். லாஸ்ட் ஒன் சான்ஸ் பாருங்க. ஃபீல்டரே இல்லை, இது கண்டிப்பாக 2 ரன்னா வரும். ஒரு ரன்னுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க சிங்கிள். அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே 4 ஓவருக்கு ஸ்கோர் 22 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க ஏசிசி பாட்சா. இங்கே பவுலிங் அண்ட் ஒயிட் வினோத். அவருக்கான ஃபஸ்ட்டு ஓவர் 2 ரனில் போட்டு கொடுத்துருந்தாரு. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஒரு ரன்னுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க சிங்கிள். 43 அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன், 53 அடிக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஒன் வைத்தீஸ்ரீக்கில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஷாட்டுங்க. எடுத்து கனெக்ட் பண்ணாரு மிட் விக்கெட்ல. பெரிய ஒரு 6 வந்திருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு இங்கே அவர் பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன். போன பால் டாட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 மோர் சூர்யா நல்ல டேக்கன் 6 அடிச்சிருந்தாலும் அடுத்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. வினோத் உள்ள வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன் வினோத் டு வினோத் ஷாட்டுங்க. சந்திச்ச முதல் பால் இங்க ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு வினோத். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல லாங் ஆன்ல. அதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட். 5 ஓவருக்கு ஸ்கோர் 35 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. ரிமைனிங் உள்ள 12 பந்துக்கு இங்கே 40 ரன் தேவையா இருக்கு. இங்கே பவுலிங் இல்லை தினேஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க நியூ பவுலர். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ்டர் ஆகாஷ் ஸ்ரீக்ல கீப்பரும் க்ளோஸ்ல போயிருக்காரு. பவுண்டரி போயிருக்குங்க. நல்ல ட்ரை மிஸ்டர் கோகுல். ஃபர்ஸ்ட் பால்ல இங்கே முதல் நாள பதிவு பண்ணியிருக்காரு. நாளோட வெல்கம் பண்ணியிருக்காரு இந்த ஓவரை மாஸ்டர் ஆகாஷ். பேலன்ஸ் ரிமைனிங் உள்ள 11க்கு 36 தேவை. நீ செகண்ட் ஒன் ஸ்லோயர் ஒன்று நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஏன்னா ஒரு டாட் பால் பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இதையும் டாட் பாலாக மாற்றிருக்காருங்க. இங்கே கண்டினியூஸாக 3 டாட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு தினேஷ் ஒரு 4க்கு அப்புறம். லாஸ்ட் 2 மோர் அகேன் ஒரு டாட் பால் நல்ல கீப்பிங் 6. லாஸ்ட் ஒன் இந்த ஆல்மோஸ்ட் பாலா இருக்கு. நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸ்ல இங்க ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. முதல் பால் 4 அடிச்சிருந்தாலும் இங்க லாஸ்ட் பால் ஒரு 6 எடுத்துட்டு வந்திருக்காரு மாஸ்டர் ஆகாஷ். அதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு.
இங்க 6 ஓவருக்கு இங்க 45 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க திருப்பத்தூர் ஏசிசி பாச்சா. ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு இங்க 30 ரன் தேவையா இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் அண்ட்ல யங்ஸ்டர் இங்க கோகுல் இன்னொரு ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் நாலு எடுத்து வந்தாரு. ஆனால் கீப்பரே போயிட்டாங்க. ஒரு ரன்னுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க சிங்கிள். செகண்ட் ஒன் 5க்கு 28 ஷார்ட் முதல் 6 வந்துருக்கு ஆகாஷ் பேட்ல இருந்து. இங்க 4க்கு 22 ஷாட்டுங்க. யாரும் ஒரு 6 வந்திருக்கு கண்ணுக்குள்ளே போயிருச்சுங்க. 2 6 எடுத்துட்டு வந்திருக்காரு இங்க மாஸ்டர் ஆகாஷ். இங்க பவுலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சூர்யா. 3க்கு 16 தேவை. இது ஆல்மோஸ்ட் மேட்ச் பாலா இருக்கும். உடம்புலே பட்டு கிராண்டல்ல போயிருக்கு இங்க ஒரு ரன் மட்டும். இங்க 2க்கு 15 மேட்ச் ஆல்மோஸ்ட் கல்லல் வெண்புறா அவங்க பக்கம் தான் இருக்கு. பார்ப்போம் ஷாட் தண்ணிக்குள்ளே போயிருக்குங்க. இங்க 6 வந்திருக்கு. இந்த ஓவர்ல 3வது 6 எடுத்துட்டு வந்திருக்காரு இங்க மாஸ்டர் ஆகாஷ். அவருக்கு 5வது 6 இருக்கு. லாஸ்ட் ஒன் 1க்கு 9 இங்க போன பால் ஒய்டு பிளஸ் கிராண்டர்ல 1 போயிருச்சுங்க. இங்க 2 ரன்னா மாறிடுச்சு. ஸோ ரிமைனிங்ல ஒரு பந்துக்கு இங்க 7 ரன் தேவையா இருக்கு. இங்க 6 அடிச்சா மேட்ச் டிரா பண்ணா. இங்க சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. பாப்போம் சூப்பர் ஓவர் அடி எடுத்துட்டு போவாங்களான்னு. லாஸ்ட் ஒன் மேட்ச் பால் ஸ்கொயர்லயே போயிருக்கு. ஓவருங்க அதோட இந்த மேட்ச் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கானா. இங்க நல்ல பேட்டிங்க மாஸ்டர் ஆகாஷ். நல்ல பிளே கடைசி வரை மேட்ச் எடுத்துட்டு வந்தாரு. இந்த மேட்ச் இங்க கல்லல் வெண்புரா அந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து கல்லல் வெண்புரா இந்த மேட்ச்ல இங்க நல்லா ப்ளே பண்ணிருக்காங்க. வந்து ட்ரிம்மர் கொடுத்தாங்க. நடந்து முடிந்த ஆட்டத்தில் சரி பேட்டிங் பரிசாக ஹெல்மெட்டை. ஸோ இங்க நல்ல பிளேங்க மாஸ்டர் ஆகாஷ். கடைசி வரை மேட்ச் எடுத்துட்டு வந்தாரு. 37 ரன்னுக்கு ஆடி இருந்தாரு. 5 6